ஹோட்டலில் கிடைக்கும் சுவையான முட்டை புரோட்டாவை வீட்டிலேயே அதே ஹோட்டல் ஸ்டைலில் செய்யலாம். மிகவும் எளிமையான முறையில் எப்படி செய்வது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இதற்கு 4 புரோட்டா, 3 முட்டை, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு மற்றும் எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கள். பரோட்டா தயாரிப்பு: முதலில் பரோட்டாவை சுட சுட எடுத்துக்கொண்டு கைகளால் சிறு சிறு துண்டுகளாக பீத்து வைத்துக் கொள்ளுங்கள். பரோட்டாவை இப்படி பீத்து வைத்தால் முட்டையுடன் நன்றாக கலந்து சுவையாக இருக்கும். முட்டை கலவை: இப்போது ஒரு பாத்திரத்தில் 3 முட்டைகளை உடைத்து நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மிளகாய் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா மற்றும் சிறிதளவு உப்பு சேர்த்து நன்றாக அடித்துக் கொள்ளுங்கள். கடாயில் சமைத்தல்: அடுத்து கடாயை நன்றாக சூடாக்கி சிறிதளவு எண்ணெய் ஊற்றுங்கள். எண்ணெய் சூடானதும் முட்டை கலவையை ஊற்றி சிறிது நேரம் கிளறி விடுங்கள். முட்டை பாதியாக வெந்ததும் பீத்து வைத்திருக்கும் புரோட்டாவை சேர்த்து 2 கரண்டிகளால் நன்றாக கிளறி கலக்கவும். ஹோட்டல் சுவைக்கான ரகசியம்: இப்போது அடுப்பை மிதமான தீயில் வைத்து பரோட்டாவையும் முட்டையையும் நன்றாக கலக்க வேண்டும். பரோட்டா மொறுமொறுப்பாகவும் முட்டை நன்றாக ஒட்டியும் வரும் வரை 2 முதல் 3 நிமிடங்கள் கிளறி சமைக்கவும். பரிமாறுதல்: அவ்வளவுதான், சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் முட்டை புரோட்டா தயாராகிவிட்டது. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி வெங்காய ரைத்தா அல்லது சால்னாவுடன் பரிமாறினால் சுவை இன்னும் அருமையாக இருக்கும். முடிவு: இந்த முட்டை புரோட்டாவை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற சுவையான சமையல் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி.